ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழர்களுடைய வீடுகளில், குறிப்பாக கடற்கரை பகுதிகளில் ஒரு முக்கியமான சாப்பாடுனா அது கருவாடு தாங்க. நம்ம பல பேருக்கும் ரொம்ப பிடித்தமான உணவுனாலும் கருவாடு தான். கருவாட்டு குழம்பு, கருவாட்டு வறுவல். ஆனால் சிலர் சொல்கிறாங்க கருவாடு சாப்பிடக்கூடாதுன்னு, அது உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதுன்னு. ஆனால் மற்ற சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா கருவாடு சாப்பிடலாம், நல்லது, ஏன்னா அதில் கால்சியம் இருக்குது, புரதம் இருக்குது, இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குன்னு. உண்மையில் கருவாடு நல்லதா கெட்டதா, அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, எந்த அளவுக்கு கருவாடு எடுத்துக்கலாம், இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு கருவாடுனா என்னன்னு பார்த்துடலாம். கருவாடுங்கிறது மீனை உலர்த்தி வச்சு செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் கருவாடு. மீனை பிடிச்சதுமே உப்பு சேர்த்து வெயிலில் உலர்த்தி ரொம்ப நாளுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு உணவு தான் கருவாடு. இது நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய பாதுகாப்பு முறைன்னு கூட சொல்லலாம். அதாவது குளிர்சாதன பெட்டி இல்லாத காலத்தில் மக்கள் மீனை ரொம்ப நாள் இப்படி சேமித்து வச்சு சாப்பிட்ருக்காங்க. கருவாடு அப்படின்னு சொன்னால் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சிலருக்கு தெரிஞ்சதுன்னா கால்சியமும் புரோட்டீனும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதாவது புரோட்டீன், புரதம், இதெல்லாம் அதிக அளவில் இருக்குது. நம்மளோட உடல் வளர்ச்சிக்கும் தசைகளை பலப்படுத்துறதுக்கும் உதவி பண்ணுது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இதில் இருக்கு. அதனால தான் நம்மளோட இதய ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், கால்சியம் கூட இருக்கு. இது நம்மளுடைய எலும்புகள், பற்களை வலிமைப்படுத்துறதுக்கும் பலப்படுத்துறதுக்கும் உதவியா இருக்கு. இரும்பு சத்து இருக்குல்ல, இது ரத்த சோகையை ஓட ஓட விரட்டுறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்து விட்டமின் டி இருக்கு. சூரிய ஒளி கிடைக்காதவங்களுக்கு கருவாடு மூலியமா இந்த விட்டமின் டி நமக்கு கிடைக்கும். விட்டமின் டி என்ன பண்ணுனா எல்லா உணவுகள்லையுமே இருக்காது. ஒன்று சூரிய ஒளியில் இருக்கும், இல்லைனா சில காய்கறிகளில் மட்டும்தான் இருக்கும். அடுத்து கருவாட்டில் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு விட்டமின் டிக்காக நம்ம கருவாட்டை எடுத்துக்கலாம். சில வகையான கருவாடுகளில் பாஸ்பரஸ் இருக்குது, சோடியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, விட்டமின் B12 கூட அதிகமாக இருக்குது. அடுத்து கருவாடு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாமா? இதயத்தை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கருவாடு உதவி பண்ணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல, இது இதய நோயை தடுக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதய நோயாளிகள், இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க அந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய கருவாடுகளை டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கலாம். இரண்டாவது நன்மை என்னன்னா, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். இதில் இருக்கக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் டி, இது மூணுமே எலும்புகளை வலிமைப்படுத்துறதுக்கு உதவக்கூடிய சத்துக்கள் தான். இந்த 3 சத்துக்களும் கருவாடு அப்படிங்கிற ஒரே உணவுப் பொருளில் தாராளமாக இருக்குது. அதனால இதை நீங்கள் எடுத்துக்கலாம். மூணாவது நன்மை என்னன்னா, தசைகளை பலப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது. கருவாடு அப்படிங்கிறது புரதத்துக்கான ஒரு மூல ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய உடல் உழைப்புக்கும் கடினமாக வேலை செய்கிறவங்க, வெயிட்லாம் ரொம்ப தூக்குவாங்கல்ல, அவங்க விவசாயிகள், நிலத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கருவாடுங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால தான் நம்மளுடைய மூதோதையர்கள், அதாவது முன்னோர்கள்லாம், நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாருமே கருவாடை ஒரு சிறந்த உணவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட எலும்புகளும் நல்லா பலமாக இருந்திருக்கு. 100 வயசு வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் கருவாடு ஒரு நல்ல உணவு, ஒரு சிறந்த உணவு. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்குது, அது கெட்டது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம அளவோடு எடுத்துக்கிறப்ப எந்த ஒரு உணவுமே நல்லது தான். அளவுக்கு மீறினால்தான் அமுதமும் நஞ்சாகுது. அதே தான் கருவாட்டிலையும் நம்ம ஒரு அளவு தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டா தான் அது சில நோய்களை உருவாக்கலாம். நம்மளோட தசைக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா கருவாடு. அடுத்து 4வது நன்மை என்னன்னா, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கருவாடு உதவி பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்குல்ல, அது மன அமைதிக்கு உதவி பண்ணுது. இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ளார போகிறாங்க. அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வர்றதுக்கு இந்த கருவாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல இது. கருவாடு மன அழுத்தத்தை குறைக்குது அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே, அதுவும் பலருக்கும் தெரியாத ஒன்று. ஆனால் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு உணவு கருவாடுங்க. கருவாடு நல்லது தான் நமக்கு பண்ணுது. கருவாடை தாராளமாக எடுத்துக்கலாம். 5வது நன்மை என்னன்னா, ரத்த சோகையை தடுக்கிற சக்தி கருவாட்டில் இருக்குது. கருவாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து இருக்குல்ல, அது ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை உயர்த்துறதுக்கு உதவியாக இருக்கும். இது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை. ஹீமோக்ளோபின் அளவை உயர்த்துறதுக்கு நம்ம ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்போம். இந்த பழங்கள் சாப்பிடுங்க, இந்த காய்கறிகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் கூட கருவாடு சாப்பிடுங்க, ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ கருவாட்டை சாப்பிட்டா நமக்கு ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சா? உணவில் கருவாட்டை தாராளமாக சேர்த்துக்கலாம் அளவோட.
அந்த காலத்துலலாம் நம்மளோட முன்னோர்கள் எந்த பழங்களை அதிகமாக சாப்பிட்டு வந்திருப்பாங்க? இப்போ தான் ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளம்பழம் இப்படி எல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த காலத்துலலாம் அத்திப்பழம் அது எதுவுமே இல்லை. ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளம்பழம், திராட்சை கூட அவ்வளவா அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நம்மளோட முன்னோர்கள், வயதானவர்கள் அந்த காலத்தில் முக்கியமாக கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த கருவாடு மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு தான் ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ரத்த சோகை அப்படிங்கிற ஒரு நோயே இருந்திருக்கா அப்படிங்கிறது கூட ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பாருங்கள், நிறைய பேருக்கு ரத்த சோகை இருக்குது. அதனால நீங்கள் கருவாட்டை அளவோடு எடுத்துக்கலாம். 6வது நன்மை என்னென்னா கண் பார்வை மற்றும் மூளையோட செயல்பாடு தான். கருவாட்டில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் ஏலாம் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து நம்மளோட நரம்பு, மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. இவ்வளவு நேரம் கருவாட்டில் உள்ள நன்மைகளை பார்த்துட்டோம். நன்மைகளை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? கருவாட்டை நம்ம தினமும் கூட தாராளமாக எடுத்துக்கலாம், இவ்வளவு நன்மைகள் இருக்குதா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுதாங்க தவறு. கருவாட்டில் சில சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது, அதாவது கெட்ட விஷயங்களும் இருக்குது. அது என்னங்கிறத பார்த்துடலாமா? அதில் முதல் பாயிண்ட் என்னென்னா அதிக உப்பு, அதாவது சோடியம் கண்டென்ட் கருவாட்டை தயாரிக்கிறப்ப உப்பு சேர்க்கறதுனால வந்துருது. இது நம்மளோட ரத்த அழுத்தத்தையும் இதய நோய் வர்றதுக்கான வழிகளையும் உருவாக்கிரும். இது உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தும். 2வது பாயிண்ட் என்னன்னா சரியான முறையில் சுத்தமாக தயாரித்த கருவாட்டை நீங்கள் வாங்கி சாப்பிடணும். இல்லைனா அதில் தூசிகள், ஈக்கள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா, அதாவது கெமிக்கல், ரசாயனங்கள்லாம் சேர்த்துருந்தாங்கன்னா உடம்புக்குள்ளார நச்சுக்கள் வந்து சேர்ந்துடும். 3வது பாயிண்ட் என்னென்னா அதிகமாக சாப்பிட்டா சிறுநீரக பிரச்சனைகள் வரும். உப்பும் புரதமும் அதிகமாக இருக்கிறதுனால. அதனால தான் சொல்கிறது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு. அதிகமாக உப்பு இருக்க உணவை சாப்பிட்டா கிட்னிக்கு ஓவர்லோட் ஆகி கிட்னி பிரச்சனைகள் கூட வர ஆரம்பிச்சிடும். 4வது பாயிண்ட் என்னன்னா அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தும். சிலருக்கு மீன் சாப்பிட்டாலும் அலர்ஜி வரும். வாந்தி, தோள்களில் எரிச்சல், தோல் அரிப்பு இந்த மாதிரியான அலர்ஜி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கருவாட்டை நீங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. இவ்வளவு தாங்க கருவாட்டினால ஏற்படக்கூடிய தீமைகள். அடுத்து கருவாட்டை எப்படி சரியான முறையில் சாப்பிட்றதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். நல்ல தரமான கருவாடாக பார்த்து, நல்ல உலர்த்தப்பட்ட கருவாடை மட்டும் பார்த்து வாங்குங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அலசிடுங்க. உப்பு குறையிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் நீங்கள் கருவாட்டை போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சமைக்கிறப்ப அதில் இருக்க உப்பு குறைஞ்சிரும். வறுத்தோ அப்படி இல்லைன்னா நீங்கள் குழம்பாவோ பண்ணி சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். ரத்த அழுத்தம், இதய நோய் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கம்மியான அளவில் எடுத்துக்கலாம், ரொம்ப எடுத்துக்க வேணாம். அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன, கருவாடு யாருக்கெல்லாம் நல்லது, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நல்ல கடினமாக உழைக்கிறவங்களுக்கு, அதாவது நல்ல கஷ்டப்பட்டு வேர்வை சிந்த உழைப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுங்க. அடுத்து புரதச்சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, புரதம் நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருவாடு எடுத்துக்கலாம். யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, ஹார்ட் டிசீஸ்க்காக நீங்கள் டாக்டர்கிட்ட டேப்லெட்ஸ் வாங்கிட்டு இருந்தீங்க, இல்லைனா டாக்டர்கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. நீரிழிவு நோய் இருக்கிறவங்க கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். இப்படி கருவாடு சாப்பிட முடியாதவங்க கருவாட்டுக்கு ஈக்குவலான சத்துக்கள் தரக்கூடிய காளான், அதாவது மஷ்ரூம் இது மாதிரி இருக்கிறத எடுத்துக்கலாம். இதுலேயும் விட்டமின் டி, புரதம், விட்டமின் B12 எல்லாமே இருக்குது. நாங்கள் வெஜிடேரியன் ஆயிடுச்சே, நாங்கள் எப்படி கருவாடு எடுத்துக்கிறது? அப்போ கருவாட்டில் இருக்க சத்துக்கள்லாம் எங்களுக்கு கிடைக்காம போயிருமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான உணவுகள் தாங்க இது. சோயா பீன்ஸ் எடுத்துக்கலாம். இதில் கருவாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே இருக்குது. அடுத்து வெந்தயம், பருப்பு வகைகள் இது எல்லாமே எடுத்துக்கலாம். தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, மொச்சப்பயிறு, காராமணி, பட்டர் பீன்ஸு இது எல்லாத்துலேயும் கருவாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களும் புரோட்டீன், கால்சியம் இது மாதிரியான சத்துக்கள் இருக்குது. அதாவது உங்களுக்கு கருவாடு சாப்பிட பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கும், நீங்கள் பியூர் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான உணவுகள் கூட எடுத்துக்கலாம். குறிப்பு, கருவாடு சமைக்கிறப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி கருவாட்டில் வேற உப்பு இருக்கும், நீங்கள் நிறையா சேர்க்குறப்ப அது பிரச்சனைகளை உருவாக்கலாம். இப்போ நீங்கள் கருவாடு நல்லதா கெட்டதா நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பற்றி எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோவில் கருவாடு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதே டைமில் அதிகமாக எடுக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய தீமைகள் என்ன, யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாத்த பற்றின தெளிவான விளக்கத்தை தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.